எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் ஆகஸ்ட் வரைக்கும் 15 மந்த் இந்த பேட்சில் கவர் ஆகும். டோட்டலாக 39 டெஸ்ட் வந்து இருக்குது. 100 கொஸ்டின் பர் டெஸ்ட்டுக்கு இருக்கும். பைலிங்குவலாக தான் கொஸ்டின் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக இருக்கும். ஸோ குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த வருஷம் மே வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ மே மந்த்து, ஜூன் மந்த்து, அதுக்கடுத்து ஜூலை, ஆகஸ்ட், இந்த 4 மந்த்தும் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் மந்த்லி டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மந்த் போகும்போதே அதை வீக்லி படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிறதுனால மே மந்த்துக்கு வீக்லி டெஸ்ட்டு, இந்த வருஷத்தில் உள்ள மே மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கும் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் மந்த்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். மே 9ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் 1. அதுக்கடுத்து ஜனவரி ஃபுல் மந்த் டெஸ்ட் வந்து மே 14ஆம் தேதி இருக்கும். அடுத்து செகண்ட் வீக் மே மந்த்துடைய, இந்த வருஷம் மே மந்த்துடைய செகண்ட் வீக் வந்து 16ஆம் தேதி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபெப்ரவரி மந்த்துக்கான டெஸ்ட், இந்த வருஷம் ஃபெப்ரவரி மந்த்து, அப்புறம் மேயோடைய 3rd வீக்கு, அப்புறம் மார்ச் மந்த்து டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் இடையில ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நான் அந்த டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் வந்து மே 31 இருக்கும். ஸோ அடுத்து மே 2026 4th வீக் டெஸ்ட்டு, அப்புறமா மே மந்த்துடைய ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஏப்ரல் மந்த் டெஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் மே மந்த் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு நடுவில் ஜூன் மந்தோட டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஜூன் மந்த் ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ ஜூன் மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து எப்போதுமே ஒவ்வொரு மந்த்தில் ஃபஸ்ட்டு 7 days முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு 9ஆம் தேதி நடக்கும். செகண்ட் வீக் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு அடுத்த டேயில் வந்து அந்த வீக்லி டெஸ்ட் போகும். நடுவில் மந்த்லி டெஸ்ட்டும் வரும். ஸோ ஜூன் மந்த் 2026 வீக்லி டெஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் ஜூன் மந்தோட டெஸ்ட்டு, அடுத்து வீக்லி டெஸ்ட் ஜூன் ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் டெஸ்ட் ஃபினிஷ் ஆகி லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக 39 டெஸ்ட் இருக்குது. இந்த ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செப்டம்பர் 30ஆம் தேதியோட லாஸ்ட் டெஸ்ட் வந்து முடியுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணோம். இதில் எப்படி டெஸ்ட் நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டீங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ரேங்க் லிஸ்ட் நீங்கள் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த பிடிஎஃப் கொடுத்துருவோம். பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன்லி டெஸ்ட்டுக்கு மட்டும்னா 350 ஃபீஸு. வித் மந்த்லி பிடிஎஃப் படிக்கிறதுக்கு பிடிஎஃபோட வேணும், 12 மந்த் பிடிஎஃபும் வேணும், 15 மந்த் பிடிஎஃபும் வேணும், டெஸ்ட்டும் வேணும்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 850. இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இந்த 7305696312 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி குரூப் 1 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பிசி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வேணாம், இந்த வருஷம் ஜனவரி டு டிசம்பர் வேணும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.